அவர் புலிகளின் ஆதரவாளர் என்று முத்திரை குத்தப்படுபவர். அதன் காரணமாகவே துக்ளக் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் பலவற்றுக்காக நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தவர் வைகோ. நெய்வேலி நிலக்கரி சுரங்கமாகட்டும், அணு உலை பிரச்சனையாகட்டும், கூடங்குளமாகட்டும், வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக போராடியவர் வைகோ. அவர் அளவுக்கு அரசியல் புரிதல் உள்ள தெளிவுள்ள ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடையாது. ஆனால் அந்த திமுகவில் யாரை எதிர்த்தாரோ அவரிடம் சரணடைந்து அவருடைய பையனிடம் தன் பையனை சரணடைய வைத்து விட்டார். ஒரு எம்பி சீட்டில் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. அந்த கதை தான் அந்த மையமாக புறப்பட்டவர். இவனை வேணா அவனை வேணா டிவி போட்டு தூக்கி டார்ச் லைட் அடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பினவர் இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு பணிவாக போய் உட்காந்து கையெழுத்து போட்டுருக்காரு. டிவியில் பார்த்துட்டு வந்தேன். என்ன பார்லிமெண்ட்ல முழங்க. ஏன்னா சொந்தமாக நின்னா பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலே அவர் ஓட்டு விழாது. அது ரிசோர்ட் தொகுதியா என்னன்னு தெரியல. பக்கத்து தொகுதியில் நிற்க சொல்லுங்க, சட்டசபை தொகுதியில் அவரை ஜெயிக்க சொல்லுங்க சார். தோத்தவர் தானே. ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த கூட்டணியிலேயே ஓரளவு செல்வாக்குள்ள காங்கிரஸோ திருமாவளவனோ ஓரளவு செல்வாக்குள்ள என்னுடைய படிப்புமிகு நண்பர், அவங்க துணிவாக முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. துணிவாக முடிவெடுத்தால் தமிழகத்தில் சொங்கு சட்டசபை அமைவது உறுதி. தொங்கு சட்டசபை நிச்சயமாக அமைவது உறுதி.